ஒரு ஒரு குடும்பம் நம்ம கபடிங்கிறது ஒரு குடும்பம். அந்த கபடிங்க குடும்பத்தில் தமிழ்நாடு, இந்தியா எல்லாமே நம்ம ஒன்று தான். நம்ம குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அதுக்கு வரணுன்னே இவர் என்ன அழைப்புதல் பண்ணுறாரு. எனக்கு முதல்ல கொஞ்சம் ஒரு சின்ன டவுட்டாக இருக்குது. அவர் என்ன வேலை செய்யணும், ஃபைனான்ஸ்னார். ஃபைனான்ஸ் நம்ம கொஞ்சம் இதாக இருக்கும். சரி பார்த்தா அவர் செஞ்ச வேலைகள்லாம் பார்த்தேன். இவ்வளோ சமூகத்துக்கு உதவி பண்ணிகிட்ருக்காரு, ஃபேமிலியோடு பண்ணுறாரு. அவங்க அம்மா அப்பாலேருந்து ஒய்ஃப் வரைக்கும் சமைச்சு கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது எங்கள் வீட்டில் இதே ஒரு சிச்சுவேஷன் தான் நடந்துட்டு இருந்து 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம். கேம்ப் நடந்தால் எங்கள் வீட்டிலேருந்து தான் சாப்பாடு போவோம். முட்டை பாலை வைக்கிறது எங்கள் அம்மா ஒய்ஃபு, எல்லாம் கேம்ப்பு பழம் கொடுக்குறது எல்லாமே எங்கள் வீட்டில் தான் போவோம். அதே மாதிரி ஒரு ஆள் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சம்மதித்தேன் ஃபஸ்ட். எனக்கு தெரியல, என்னை வாழ்நாள் மறக்காதில்ல இது. நான் என்னுடைய கிரவுண்டு தான் இது. எனக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல என்னோட. ஏன்னா நான் அந்த சமூகத்துக்கு ஒரு விஷன் எடுத்து கொண்டு போயிட்டுருக்கேன். எப்படின்னா எல்லா இடமும் இந்த ஒரு ஒபீடியண்டான ஒரு ஒழுக்கமான இந்த சமூகத்தை வடிவமைக்கணுங்கிற எண்ணத்துக்கு முதல் அடிகோலாட்டு நான் இதை பார்க்குறேன். இப்போ அதில் என்ன ஃபோட்டோ இருக்கோ அது அந்த கன்னிமுக்கு. அந்த கன்னிமுக்கில் ஒரு சின்ன செவரு வச்சுக்கிடுங்க. அது ஒரு இடத்துல பெர்மனெண்ட்டாக வச்சு அது விளக்கு வைங்க. ஒரு விளக்கு பற்ற வைங்க. அவ்வளோ சும்மா ஒரு விளக்கு பற்ற வச்சா போதும். அவங்க கிறிஸ்டின் இருக்கலாம், முஸ்லீம் இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். நம்ம அப்படி பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு அதை கம்பல் பண்ண வேண்டாம். நம்ம இந்து மதத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, எதுவுமே அந்த ஊர்லேயோ உலகத்துலேயோ சமூகமே நமக்கு சொல்லித்தரதே கிடையாது. ஒரு முஸ்லீம் எடுத்துகிட்டு 5 பேரை தொழுவான், அவன் பண்பாடை கரெக்டாக கடைப்பிடிச்சுவான். ஒரு கிறிஸ்டின் எடுத்துகிட்டா சர்ச்சுக்கு போவான், அந்த பைபிளை பற்றி எல்லாம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பான். ஒரு ஹிண்டு எடுத்துக்கிட்டா நீ எதுவுமே ஒன்றும் தெரியாது. ஒரு பைபிள் நமக்கு ஒரு கீதை இருக்குது. கீதையை பற்றி எனக்கு ஏதாவது நிறைய கொஞ்சம் தெரியும்னு சொல்லால் கைத்துக்கு பார்க்கலாம். கீதைன்னா என்னன்னே அவனுக்கு தெரியாது. புரிஞ்சா? உபரிசங்கள்லாம் என்னென்னு தெரியாது. கடவுள்னா என்னென்னு தெரியாது. நம்ம அப்படி அடிமை வச்சுட்டோம். கடவுள்னா எங்கேயோ ஒரு பயமுறுத்துறாரு, நம்மளுக்கு ஒரு சிலையாக இருந்து உருவமாக இருந்து பயமுறுத்துறாரு அப்படின்னு நினச்சி நான் பயந்து போயிருக்கோம். கடவுளுங்கிறது எங்கேயுமே இல்லை, அவர் உனக்குள்ளே தான் இருக்கார். இதை கண்டுபிடிக்கிறதா நம்ம வேலை. நீ என்ன பயந்துருக்கா, பயமுறுத்துச்சு. நம்ம சமூகம் ஒன்றை பார்த்து ஒரு வரும்போது பாட்டு கேட்டேன், கருப்பு சாமி பாட்டு. அப்போ கருப்பு சாமிங்கிறத நம்ம ஒரு பயமான ஒரு தெய்வமாக வச்சுருக்கோம். நம்ம காவல் தெய்வம், நமக்கு ஒரு பயம், அவரை கண்டா பயப்பட ஆர்வம் வச்சுட்ருக்காரு அப்படின்னு சொல்லி. கடவுள் கருணை உள்ளவர், கருணை தான் கடவுள். இது ஒவ்வொரு உருவமாக நம்ம பயமுறுத்திச்சிருக்கோம். கருணை அன்பும் தான் இறைவன், வேறு யாரும் இல்லை. கோவக்காரன், சண்டை போடுறவன் இல்லை நீ, வழிப்பறி பண்ணுறவன், துன்பப்படுத்துறவன், கஞ்சி அடிக்கிறவன் இல்லை நீ நல்ல கருணை அன்பும் உள்ளவன். இதில் உன்கிட்ட உள்ளே இருக்கிறத தூண்டி வெளியெடுக்கிறது தான் முயற்சி பண்ணுறேன். இப்போ எனக்கு எண்ணமும் தாட்டம் நம்மளோட நின்றக்கூடாது, இந்த சமூகத்துக்கு நிறைய போய் சேரணும், தமிழ்நாடு ஃபுல்லாக போய் சேரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு நோக்கம். ப்ரோ கபடி இந்தியா போகிறதுன்னு வாய்ப்பு நிறைய வந்திருக்கு. இந்த சந்தை பெருசாக இருக்கும்போது நாம் எல்லோரும் பயன்படுத்திக்கணும். இதை தமிழ்நாட்டில் பயன்படுத்துறது கம்மியாக இருக்குது. இப்போ சமூகம் மிக சீர்கெட்டுருக்கு. எனக்கு எப்போ பேசினேன், இப்போ இன்றைக்கி எனக்கு இப்போ என்ன பாளையங்கோட்டை ஜெயிலேருந்து நம்ம ஒரு பையன் இப்போ போலீஸாக இருக்காப்புல. அப்போ என்ன கிரிமினாலஜி எதை நோக்கி பயன் பண்ணுறதுன்னு கேட்டால், இப்போ யங்ஸ்டேஜ் மத்தியில் எல்லாமே பாக்கு, டோப்பு, பவுட்ரு, அது சமூகத்தில் ஆண்கள் அப்படின்னு இல்லை, பெண்களுக்கும் இருக்குது. பெண்களும் அதில் பண்ணுறாங்கன்னு சொல்கிறான். ஒரு 4 அக்யூஸ்ட் வந்தால் கேட்டாச்சுன்னா இப்படி தான் சொல்கிறாங்க. அவனுக்கு அப்புறம் வருமானத்துக்கு இது, அப்புறம் வருமானம் இல்லைன்னு அவன் என்ன பண்ணான், அடுத்த கட்டம் ஸ்நாச்சிங் போகிறான். இப்படி கெட்டு போகுது. நமக்கு இந்த வாய்ப்பு எப்படின்னா, ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு இந்த வாய்ப்பு எப்படி கிடச்சுன்னு ஒரு பொன்னான வாய்ப்பு. புரிஞ்சு அவங்களுக்கு உனக்கு விளையாட்டு பிடிச்சிருக்கு, நீ வந்திருக்கா. இப்போ சமூகத்தில் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா பேரண்ட்டுக்கு வீட்லேயும் செல்லை கையில் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஒரு செல்லை எடுத்துகிட்டு வந்துடுவோம், விளையாட போக மாட்டான், ஃபுல்லாக அதை பார்த்துட்டு இருப்பான். நீயும் செல் எடுப்பா 4:30 மணி வரல, 10-9 வட்டியும் விடுவார். அவர் 8 மணிக்கு விடுவார். டிஃபனை சாப்பிடுவா, போய் செல்லை எடுத்து பார்த்த உடனே பழைய காலத்தில் புக்கை எடுத்தால் தூக்கம் வரும்னு சொல்லுவாங்கல்ல. எங்கள் வீட்டில் நாங்கள்லாம் புக்கை எடுத்தோடனே தூக்கம் வந்துடும். வீட்டில் போட்டு திட்டிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி செல் எடுத்தோடனே உனக்கு இப்போ என்ன வரும், தூக்கம் தான் வரும். அது ஒரு நம்ம டாக்டிஸ் எப்படின்னா, செல்லு எடுக்காத அளவுக்கு அது பண்ணிடும். எடுத்தோட தூக்கம், செல்லு பயில இடமும் நம்ம தூங்கிடுவோம். இப்போ நம்மளுடைய தாட்டுகள் ஃபுல்லாக எதை நோக்கி பயணம் பண்ணோம், விளையாட்டை நோக்கி பயணம் பண்ணோம். நீ சமூகத்தை பற்றி வேறு என்ன நடக்குது, ஒரு கஞ்சி அடிக்கணும், ஒரு தண்ணி அடிக்கணும், இன்னொரு பொண்ணை பார்க்கணுங்கிற உணர்வு நம்ம கம்மியாக இருக்குது எல்லாருக்கும் இருக்குது, கம்மியாக இருக்குது, சான்ஸ் கம்மியாக இருக்குது. இதுதான் இப்போது எல்லா பேரண்ட்டையும் தான் விரும்புகிறாங்க. சும்மானாலும் பையனை வீட்டில் இருந்து சொல்கிறத விட சும்மா கிரவுண்டுக்கு போ, கபடிக்கு நீ சொல்லலை, ஒரு உடற்பயிற்சிக்காக தள்ளுறாங்க. இப்போ அதான் இப்போ இனி உள்ள ட்ரெண்ட், இதே கால சூழலே அப்படி தான் மாறப்போகுது. எல்லா ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்கும் நம்ம ஒரு அவுட் ஸ்டாண்டிங்காக காட்டணும். நம்ம பயணம் எதை நோக்கி இருக்கணும், ப்ரொஃபஷனல் நோக்கி இருக்கணும். ப்ரொஃபஷனல்னால் அதுக்குன்னு ஒரு தியரி இருக்குது. காலையில் 4 மணிக்கு வர்றது, 4:30 மணிக்கு கிளம்புறது, ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறது, 3 மணி நேரம் பண்ணுறது, சாயங்காலம் பண்ணுறது, இப்படி ஒரு ஒர்க் அவுட் சீசன் இருக்குது.
இதை கடந்து நாம் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இதில் வந்தால் மட்டும்தான் சாதிக்க முடியும். நாம் பண்ணுற பயணம் ஆன்மீகத்துக்கான சூழல், விளையாட்டு சம்பந்தமான ஒரு பிளேயரை, ஒரு விளையாட்டு சம்மந்தமான பிளேயரை கனெக்ட் பண்ணி ஆன்மீகத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாட். நமக்குள்ளே இருக்க இறைவனோட தூண்டி நாம் ஜெயிக்கணும். எல்லாரும் சேர்ந்து இறைவனோட சேர்ந்து பயணம் பண்ணால் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் ஒரு காம்படிஷனை. இனி கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். இறைவனை நோக்கி கான்சன்ட்ரேஷன் பண்ணோன்னா மனசை ஒருமைப்படுத்தணும். கபடி தானே ஃபுல்லாக அவங்களுக்கு தாட் இருக்குது. மேக்ஸிமம் ஆணுக்கு பெண்ணுக்கும் நம்ம விளையாட வந்தாச்சுன்னா அதுதான் தாட்டுருக்கும். விளையாடணும், எக்ஸசைஸ் போடணும், பனியை வாங்கணும், விளையாடணும், ஜெயிக்கணும், அவனை உடனே விளையாடணும், காலையில் எழும்பணும் அப்படின்னு ஒரு தாட்டுக்குள்ளே வந்துடும். மனசு ஒரே கான்சன்ட்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் 7 பேரில் என்ன செய்ய முடியும், பார்த்து நம்ம ஸ்கோர் பண்ண முடியும், அடிக்கடி யாரையும் பார்க்க முடியும். மனம் ஒருமைப்படணும். மனம் என்ன செய்யணும், ஒருமைப்படுறதுக்கான பயிற்சி தான் ஒரு தியான பயிற்சி இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், எல்லோரும் தியானம் பண்ணணும். டெய்லி என்ன செய்யணும், அடிபடும். கபடி என்ன செய்யும், அடிபடும். காயத்திலும் தப்பணும்னா ஒரு இறைவனோட உணர்வோடு நம்ம இருந்தால் தான் தப்ப முடியும். அதனால் நீங்கள் முடிச்சு போகும்போது, எப்போ வேணா கபடி முடிச்சு போகும்போது ஒரு 15 நிமிஷம் என்ன செய்யுங்க, ஒரு மெடிடேஷன் பண்ணி ப்ரேயர் பண்ணணும். பண்ணிடலாமா, இன்னைக்கு பண்ணிடலாமா, பண்ணி முடிச்சிடலாமா? கைத்தூர். சரி, உடம்பு ஒட்டுமொத்த உடம்பும் ரிலாக்ஸ் தான். நமக்கு இது ஓய்வு தான். பாடி மனசு எல்லாம் சோர்ந்து ஓய்ந்து இருக்கும்போது, ஒரு தாட்டம் வராத போது நம்ம பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்தி நம்ம எடுக்கிறோம். விளையாடுறதுக்கான சக்தி உயிரோட்டமாக வந்து வரும். இதில் இந்த மைண்ட்லெஸ்ஸாக இருக்கும்போது மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடாது. மூளைக்கு வேலை கொடுக்க தான் நம்ம கூடுதல். விளையாடுறதை விட மூளைக்கு தான் கலோரி வேஸ்ட்டாக கூட செலவழியும். அதனால் மூளைக்கு செலவழிக்காத, மூளையை ரெஸ்ட்டு கொடு. புரிஞ்சவனுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அப்படியே மெடிடேட் உட்கார். கண்ணை மூடி உட்கார். 5 நிமிஷம் தான், 20 நிமிஷம் உட்காரணும். ஒரு இன்னைக்கு வந்து பாடம் 5 நிமிஷம் தான். சரி, முடிச்சிருந்தது. அப்படியே கையை விட்டு இது பண்ண. அவ்வளோ கையை எடுப்பார், அப்படியே ஊற்றிக்கும். நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம், காலை வணக்கம். சார் வந்து என்ன சொல்ல, நான் இவ்வளோ தூரம் முதல்ல இதை செய்வேன், இதை ஆரம்பிப்பேன், இப்படி நடக்கும்னு நான் ஒரு நாள் கூட நினச்சதே இல்லை. சார் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்க முடியாத மகிழ்ச்சி. ஏன்னா எங்கள் கிராமத்தில் கபடியால் நிறைய சண்டைகள், எதிர்ப்பு நடந்து இந்த குறிச்சிக்குளம் கிராமம் வந்து கபடியால் கெட்ட பேர் எடுத்துச்சு. கபடியே இல்லாமல் இந்த சுற்றுவட்டாரத்தில் கபடி அழிஞ்சதுக்கு காரணமான கிராமமாக இருந்த குறிச்சிக்குளத்து கிராமத்தை இன்றைக்கி கபடியால் உருவாக்கணும், என் பிறந்த மண்ணுக்கு எதாவது செய்யணும், அது கபடி மூலமாக செய்யணும் என்னோடய ஆசை. அது கடவுள் 99% 100% கொண்டு வந்துட்டார். கபடி பிளேயருக்கு முக்கியமான ஒன்று தேவை என்னென்னா ஃபுட்டு, அது செஞ்சு பார்க்க ஒரு இடம். இந்த 2 இருந்தால் மட்டும்தான் அவனால் மேலே போக முடியும். என்கிட்ட வந்து என்னோடய உயிர் மூச்சு இருக்க வர இந்த கபடி சொல்லிக் கொடுப்பேன். என்னால் எனக்கு தெரிஞ்சதை தெரிஞ்சுக்கிட்டு சொல்லிக் கொடுத்துருவேன். நிறைய இடத்துல நம்ம சாப்பிட முடியாமல் இருந்திருக்கோம், தூங்க முடியாமல் இருந்திருக்கோம், என்ன சொல்ல விளாடுறதுக்கு கூட எதுவுமே இல்லாத இருக்குது. அதெல்லாம் இப்போ கடவுள் நமக்கு கொடுத்துட்ருக்காரு. இன்னும் கடவுள் நமக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுப்பாரு. உடல் ஆரோக்கியத்தை நம்மளை கண்டிப்பாக கடவுள் கொடுக்கணும். அதுக்கு நான் கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். க்ரௌண்டில் உண்மையாக இரு, அதை க்ரௌண்டை தவிர வேறு எதுவுமே உனக்கு கிடையாது. நீங்கள் அதில் எவ்வளோ உண்மையாக இருக்கியோ அவ்வளோ ஒன்று மேலே கொண்டு போயிடும். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது. 100 மடங்கு இந்த விளையாட்டு, இந்த கபடி கிரவுண்டை நீ நம்பு, அதுக்கு நீ உண்மையாக இரு. கண்டிப்பாக நான் அது ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். இந்தியாவில் உருவாக்கக்கூடிய ஒரு ஆசான், சரியா, கபடிக்கு ஆசானை விட மேலே சொல்லிக் கொடுக்குறதுல அவங்க வர வச்சுருக்க இந்த மண்ணுக்கு, அது எனக்கு தெரிஞ்ச பெரிய புண்ணியமாக இந்த மண்ணுக்கு நினைக்கிறேன். அதுக்கு ரொம்ப நன்றி. சரி.